எல்லாருக்கும் நமஸ்காரம். நீங்க மகாபாரதம் பதிவு 47. 47 என்னன்னா, இவரோட இந்த சிசுபாலன் செத்து போயிடுறான் இல்லையா. சிசுபாலன் செத்து போன உடனே அவன் ஒரு ஜோதியா மாறி மேல போறான். எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் பாக்குறான். இவனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பான்னு எல்லாருக்கும் ஒரு இதுவா இருக்கு. இவன் இவ்வளவு பண்ணா, எவ்வளவு கிருஷ்ணனை திட்டினா, கண்டபடி திட்டிருக்கான். இவனுக்கு போய் கிருஷ்ணன் மோட்சம் கொடுத்துருக்காருன்ட்டு எல்லாரும் அந்த இது பண்ணுவா. தர்மர் கேட்கவும் கேட்பார், இது என்ன இது வினோதமா இருக்கு, உன்னை இவ்வளவு பேசினா இவன் வந்து ஜோதியா போறானே, இவன் ஜோதியா போறானா, ஜோதியா போறது எல்லாருக்கும் கிடைக்காது, அது கிடைக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுமே, இவன் ஜோதியா போறானேன்னு. அப்பதான் கிருஷ்ணன் சொல்லுவார், இவன் வந்து என்னுடைய அவதாரங்கள்ல முதல் அவதாரத்துல இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. முதல் அவதாரம் எதுன்னா சனத்குமாரர்கள். கிருஷ்ணன் வந்து தசாவதாரம் 10 அவதாரம்னு நினைக்காதீங்க. பெருமாள் 22 அவதாரம். 22 அவதாரத்துல முதல் அவதாரம் சனத்குமாரர்கள்னு 4 பேர். சனத்குமாரர்கள்னு அவ 4 பேர் தான் வேதத்தோட வித்து. ஆரம்பமே அவாதான். சனத்குமாரர்கள் 4 முனிவர்கள், அண்ணன் தம்பி. அந்த 4 முனிவர்கள் சனத்குமாரர்கள் 4 பேர். அடுத்தது வராக அவதாரம். அடுத்தது நாரதரா பிறக்கிறது. அதுக்கடுத்து நரநாராயணன் இன்னைக்கும் பத்திரியில வந்து அதுக்கு ஒரு தனி இது உண்டு. நரநாராயணனா 2 பேரா இருக்குது. அதுக்கடுத்தது கபிலர். சனத்குமாரர்கள், வராகம், நாரதர், நரநாராயணன், கபிலர் 5 பேர் ஆயிடுச்சு இல்லையா. 4 பேர் ஆயிருக்கா. கபிலர், தத்தாத்திரேயர் சேர்த்தா 5 பேர். சனத்குமாரர்கள், வராகம், நாரதர், நரநாராயணர், கபிலரோட 5 பேர் ஆயிடுது. அடுத்தது வந்து தத்தாத்திரேயர், யாக்ஞவல்யர்னு ஒருத்தர். யாக்ஞவல்யர்னு அவ வந்து அந்த ரிஷிகள், அவளா பிறந்தது. அடுத்தது ரிஷபதேவர் பிருது வம்சம்னு பிருதுன்னு ஒரு ராஜா இருந்தான் அவன். அடுத்தது மத்சாவதாரம். 5 அது 10 ஆயிடுச்சா. அடுத்தது கூர்மாவதாரம், தன்வந்திரி அவதாரம், மோகினி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். இதோட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? மற்ற கூர்மா 2, 3, 4, 5, 15 ஆயிட்டா. அடுத்தது பரசுராமர் அவதாரம். வியாசர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம், ஞாபகம் வச்சுக்கோ. வியாசர் அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். 20 ஆயிட்டா. அடுத்தது புத்தர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு மகாவிஷ்ணுவோட அவதாரம் புத்தர். அதுக்கான பல இடங்கள்ல அப்ரூவ் பண்ணியிருக்கா. இந்து இதுல வந்து அதை எடுத்து சொல்லவும் சொல்லியிருக்கா, காமிச்சிருக்கா. புத்தர் வந்து தனி கிடையாது, புத்தர் வேற மதன்றதே கிடையாது, புத்தர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் அப்படின்றத காமிச்சிருக்கா புத்தர். அதுக்கு அடுத்தது கல்கி. 22 அவதாரம் ஆச்சா. இந்த 22 அவதாரத்தை யாராவது வேணும்னா என்னோட பர்சனல் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, அந்த நம்பர்ல கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லை எடுத்து எழுதியும் அனுப்புவேன். ஓகே. இந்த மாதிரி 22 அவதாரம் மகாவிஷ்ணுவோட 22 அவதாரத்துல இந்த சனத்குமார்கள் அவதாரம் இருக்க 4 பேர். 4 பேர் ஒரு தடவை என்ன பண்ணுவா, அந்த அண்ணன் தம்பி 4 பேரும் ஒரு தடவை விஷ்ணு லோகத்துல இப்போ மகாவிஷ்ணு பார்த்துட்டு போவோம். விஷ்ணு லோகம் வேற, வைகுண்டம் வேற, ஞாபகம் வச்சுக்கோ. விஷ்ணு லோகன்றது அந்த விரஜா நதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிறது. விரஜா நதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிற லோகம் சத்தியலோகம், பிரம்மலோகத்து சத்தியலோகன்ற இல்லையா, யமலோகம். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு லோகம் இருக்கு இல்லையா, சந்திரலோகம், சூரியலோகம்னு. அது மாதிரி விஷ்ணு லோகம்னு ஒன்று இருக்கு. ஈஸ்வரனோட லோகம் கைலாயம் இருக்கு. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு லோகம் இருக்கிற மாதிரி விஷ்ணு லோகம்னு ஒன்று இருக்கு. அது விரஜா நதிக்கு இந்த பக்கத்துல விஷ்ணு லோகத்தோட முடிஞ்சு போறது. விஷ்ணு லோகத்தை தாண்டி விரஜா நதியை தாண்டி அந்த பக்கம் போனா வைகுண்டம். இது வந்து பின்னாடி விளக்கமா நம்மாழ்வாரோட அந்த வைகுண்டத்துக்கு போன கதை பின்னாடி சொல்றேன். அப்ப சொல்லுவார். அப்ப நான் அதை பத்தி சொல்றேன். விஷ்ணு லோகம் இருக்கு. விஷ்ணு லோகத்துல இவ வந்து அந்த துவாரபாலகால் இருக்காரு பாருங்க, ஜெய விஜயன், 2 பேர் விஷ்ணு லோகத்துல இருப்பா. இவ உள்ள போகும்போது தடுப்பா. இந்த சனத்குமார்கள் உள்ள போகும்போது தடுப்பா. அதுக்கு என்ன அவளோட வாய்க்கு அவளோட வேலையை செய்யறா இல்லையா. ஆனா இந்த இவாளை பத்தி தெரியாது. இந்த சனத்குமார்களோட அந்த ரிஷிகளோட பவர் என்னன்னு தெரியாது அவளுக்கு. தடுத்து நிறுத்துவா. அவள் வந்து நான் போகணுன்னுவா. இல்லை, இங்கே ஈஸ்வரனோட பெருமாளோட பர்மிஷன் இருக்கணும், மகாவிஷ்ணுவோட பர்மிஷன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும்னுவா. உடனே 4 பேருக்கும் கோபம் வந்துடும். மகாவிஷ்ணுவோட பர்மிஷனா, எங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறது சத்தம் போட ஆரம்பிச்சுவா. 4 பேரும் சத்தம் போட்டு என்ன பண்ணுவா, எங்களை வந்து நீங்கள் போகிற வழியை நீ தடுத்த, அதனால நீங்கள் 2 பேரும் பூலோகத்தில் போய் நீங்கள் மனுஷனாக பிறக்கிறது.
7 ஜென்மம் என்ன இப்போ மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு அடியாராக இருந்துட்டு மகாவிஷ்ணுவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கோ. ஏன்னா இவ தான் மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்லையா? அதனால் அதை மாதிரி சொல்கிறேன். நான் தான் அவதாரம், நானே வெளியில் இருக்கேன், என்னை வந்து உள்ளே போகக்கூடாது தடுக்கிறதுக்கு நீ யாருன்றதை கேட்குறான் அவகிட்ட. கேட்ட உடனே அவள் வந்து பூலோகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கெஞ்சுவா அந்த சனத்குமார்கள்ட்ட, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது, மகாவிஷ்ணுவோட நாங்கள் எங்கள் வேலையை தானே செஞ்சோம், வாய் காப்பாளர்கள் என்ன வேலை செய்வாளோ அந்த வேலையை தானே செஞ்சோம், அதனால் தயவு பண்ணி இதை நீங்கள் மன்னிக்கணும், தயவு வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோ, எங்களுக்கு ஏதாவது சீக்கிரம் வரத்துக்கு வழியை காட்டுங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் சரியாகாது, ரிஷிகள் வர கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது, அது தெரியும் எங்களுக்கு, ஆனால் இந்த இதனோட வேகத்தை கட்டுப்படுத்தலாம், இதனோட அளவை குறைக்கிறது அதெல்லாம் உங்களால் முடியும், எங்களுக்கு தயவு பண்ணி எதாவது பண்ணுங்கன்னுவார். அப்போ நீங்கள் உங்களை அடியார்களாக 7 ஜென்மம் எடுக்க சொல்லியிருந்தோம். சனத்குமார் 4 பேருக்கு புரியுறது. கேட் கீப்பர் என்ன பண்ணுவான், வாயில் காவல்னு அவன் வேலையை அவன் செஞ்சான், நம்ம சாபம் கொடுத்தது கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்றத அவளுக்கு தோன்றது. அது காரணம் என்னென்னா, இவக்கு தடுத்தது இல்லாத நீங்கள் முனிவர்கள் நீங்கள்லாம் உள்ளே போக முடியாதுன்னு அவளை ஒரு மாதிரி ஏண்டமாக பேசிடுறான் இந்த விஜயர்கள். அதனால தான் அது வந்து அவளுக்கு கோபம் வந்துடுது. இல்லாட்டா ரிஷிகளும் உழவு நியாய நீதிக்கு கட்டுப்பட்டு வாதான். இவள் பேசுனது சரியில்லை, அது அவளுக்கு தோணிடுது. அப்புறம் இவன் ரியலைஸ் பண்ண அப்புறம் ரிஷிகளுக்கு எப்போ சாபம் கொடுக்குறாளோ அதுலேருந்து குறைக்கிறதுக்கும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவளுக்கு வந்து சில லெவலுக்கு அவளுக்கு உண்டு. அந்த அவள் கொடுத்த சாபத்தோட நீதி, அதனோட உண்மைத்தன்மை என்ன, அது அந்த சாபம் பொருந்துமா, அதுக்கு ஏற்குமா, அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாள். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாள். இவன் தேவதேவன் மேலே இவ்வளோ 7 ஜென்மம் அவள் வந்து அடியாராக எடுக்கிறதுன்றது முடியல, எங்களால் முடியலன்றா. அப்படின்னோடனே சரி, நீங்கள் 7 ஜென்மம் அடியாராக எடுக்கிறீங்களா, இல்லை 3 ஜென்மம் மகாவிஷ்ணுவுக்கு எதிரியாக பிறப்பீங்களா? எதிரியாக பிறந்து நீங்கள் மோட்சம் அடைஞ்சு மகாவிஷ்ணு கூட சண்டை போட்டு மகாவிஷ்ணு கையால் செத்து மகாவிஷ்ணு கையால் இறந்து நீங்கள் மேலே வந்துருக்கோம் 3 ஜென்மத்தில். இல்லைன்னா 7 ஜென்மம் மகாவிஷ்ணுக்கு அடியாராக இருந்து அவருக்கு தொண்டு புரிஞ்சு வாங்குவார். 7 ஜென்மம் வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 3 ஜென்மத்தில் மகாவிஷ்ணு கையால் சாகிறமே அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம், அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நாராயணன் வந்து எங்களை கொல்ற மாதிரி இருந்ததுன்னா அதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், அது எங்களுக்கு இன்பம் தான், அதை நீங்கள் கொடுத்துருக்கோன்னுவா. சரின்னு அதை கொடுத்துருவா. அந்த 3 பிறவி தான் இரண்யன் ஒன்று, இரண்யகசிபு. இரண்யகசிபுன்னு பார்த்தோம் இல்லையா? இரண்யகசிபுன்னு ஒன்று, இரண்யன் தான் இரண்யகசிபு, ரெண்டும் ஒன்று தான். இரண்யகசிபு ஒன்று, இரண்யாக்ஷன் அவனோட தம்பி, இரண்யனோட தம்பி, அது முதல் பிறவி. இது வந்து முடிஞ்சிருது இல்லையா? இதுக்கு அடுத்த பிறவி தான் ராவணன் கும்பகர்ணன். அதை வந்து நரசிம்மாவதாரத்தில் அவரை இரண்யனை கொள்றாரு. இரண்யனை வந்து நரசிம்மாவதாரம் எடுத்து தூண்லேருந்து வெளியில் வந்து அவனை கொள்றார். அது இரண்யனை கொள்றது. இரண்யாக்ஷனை வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போய் பூமியை ஒழிச்சு வச்சிருந்தா இல்லையா? கடலுக்குள்ளே போய் தேடி அவனை பிடிச்சி கொண்டு அவனை பூமியை எடுத்துன்னு வருது. பூமி எடுத்துட்டு வந்து அவள் 2 பேருக்கு பிறந்தவர் தான் மகாபலி அவளுக்கு பிறந்தவர் தான். அந்த மாதிரி அது அடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ராவணன் கும்பகர்ணன் பிறந்து எல்லாருமே மகாவிஷ்ணு கையால் சாகரா பார்த்துக்கோ. எல்லாரையுமே மகாவிஷ்ணு தான் அழிக்கிறார். ராவணனையும் கும்பகர்ணனையும் அவன் 2 பேரையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ராமர் அம்பு. அதுதான் கும்பகர்ணன் வந்து லக்ஷ்மணன் எவ்வளவோ பண்ணுவான், ஆனால் ராமரோட அம்பில் தான் சாவான். லக்ஷ்மணன் வந்து கையை காலையெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் கூட கும்பகர்ணன் என்ன பண்ணுவான், அப்படியே உருளுவான். அந்த போர்க்களத்தில் உருளும் போது பார்த்தா ஒரு தடவை உருண்டா 10,000 பேர் செத்து போடுவான் கீழே மாட்டு. அவனுக்கு கீழே மாட்டு. அப்போ அவன் எவ்வளோ பெரிய உருவம், அவனுக்கு உயிர் துடிச்சுட்டே இருக்கும். உருண்டு பழையகளை சாவடிப்பானான். அதாவது கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு வந்து லாயலாக இருந்தான் அப்படின்றத காட்டுற மாதிரி இது. அது அப்படின்றத காட்டுறது இது. எல்லாரையும் உருண்டு சாகடிப்பான். இதை பார்த்த உடனே ராமர் இதுக்கு மேலே விட்டோம்னா படம் ரொம்ப நாசமாகிட்டு ஒரு அம்பு விட்டு அவனோட உயிரை வாங்கிடுவார். அதுதான் இரண்யன் இரண்யாக்ஷனா. ஜெயன் வந்து இரண்யாக்ஷனா அந்த முதல்ல பிறக்கிறான். 2வது வந்து ராவணன் கும்பகர்ணனா பிறக்கிறான். 3வது ஜென்மத்தில் சிசுபாலன் ஒன்றாவும், இப்போ இவர் இங்கேருந்து போய் ஒருத்தனை கொல்ல போகிற தந்த வைக்கிறான்னு அவ 2 பேர், இந்த 2 பேராகவும் ஒரு பிறவி எடுக்கிறான். 3வது பிறவி வந்து தந்த வைக்கிறன் சிசுபாலன் 3வது பிறவி. இந்த 3வது பிறவியில் தான் இப்போ இந்த சிசுபாலன் வந்து செத்து போனான் இல்லையா? சிசுபாலனை வந்து இவர் இப்போதான் கிருஷ்ணன் வந்து சக்கரத்தை தலைவர், அவன் தான் இந்த சிசுபாலன். அதனால் இவன் வந்து மோட்சத்துக்கு தகுதியானவன். இவன் ஜெயவிஜயங்கள், இவனோட ஹிஸ்ட்ரின்றது பெரியது, இவனோட இது யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். அவன் அதுவாயிடுறான். இதுக்கப்புறம்
தந்தவக்கரன் ஒருத்தன் இருக்கான். அவனை எப்படி கொள்றாருன்னா, இந்த இது நடக்கிறது இல்லையா, இந்த ராஜசூய யாகம். ராஜசூய யாகம் நடக்கும்போது சிசுபாலன் செத்து போயிட்டான். சிசுபாலன் செத்து போன உடனே அங்கே தந்தவக்கரனுக்கு சிசுபாலன் செத்து போயிட்டான்னு கேள்விப்படுறான். இன்னும் ஒரு பயங்கர கடுப்பாயிடும், ஆத்திரமாயிடும். இவன் வந்து என்னன்னா, இந்த தந்தவக்கரன் யாருன்னா தேவகியோட, அதாவது வசுதேவரோட தங்க புள்ள, தங்க பேரன், வசுதேவரோட தங்கையோட பேரன். இவன் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணனுக்கு அம்மாஜி மாதிரி ஆகணும். மாமா புள்ள, மாமா பேரன் அம்மாஜி ஆகும் இல்லையா. மாமாவோட பேரன் வந்து அம்மாஜி இல்லையா. மாமாவோட பிள்ளையே மாமாவோட பேரன் தான். அதாவது தன்னுடைய தாத்தா உக்கிரசேனனுடைய தங்க பிள்ளை, தங்கையோட பேரன் இவன் அம்மாஜி முறையாகும். அம்மான்றது மாமா இல்லையா. மாமா தாத்தா வந்து யாரு இதுல, தாத்தாவுக்கு மாமா வந்து அந்த உக்கிரசேனனோட மச்சனனோட பேரன் இவன் அம்மாஜி முறையாகும். அம்மாஜியா இவனை வந்து இவன் வந்து இந்த உக்கிரசேனன் வந்து அங்க இருக்கான். இவனுக்கு வந்து உக்கிரசேனனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடும். அவன் துவாரகை மேல படையெடுப்பான். இங்க இது முடிஞ்ச இங்க அது அப்படியே இருக்கட்டும், அவன் துவாரகை மேல படையெடுக்கிறது கிட்டவும் இங்க இந்த இது இவ யாகம் பண்றா பாருங்க. அந்த இவர் கிருஷ்ணன் இங்க பண்றாரு இல்லையா, இந்த தர்மர் பண்றாரு. தர்மரோட யாகம் முடிஞ்ச உடனே தர்மரோட யாகம் அங்க என்ன நடக்கும். யாகங்கள்லயே நிறைய இருக்கு. யாகங்கள்லயே ராஜசூய யாகம்ன்றது தர்மர் பண்றது. ஆனா யாகங்கள்ல வந்து புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யாகம் வந்து பிள்ளை பேருக்காக பண்றது. விஸ்வஜித் யாகம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆண் வாரிசு வேணும் ஃபேமிலிக்குன்றதுக்காக பண்றது. விஸ்வஜித் யாகம்னு பேர். அதுக்கு அந்த யாகம் வந்து ஆண் இது வேணும், ஆண் வாரிசு, குடும்ப வம்சவருத்திக்கு ஆண் வாரிசு வேணுன்றதுக்காக பண்றது. இந்த விஸ்வஜித் யாகம் தான் இவர் பண்றாரு, விசித்திரவீரியன் பண்றான். பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்ச உடனே செத்து போயிடறான். யாகத்துல குந்தகம் வந்து தான் அவன் செத்து போறான். விசித்திரவீரியன் செத்து போனது இந்த விஸ்வஜித் யாகம் பண்ணும்போது தான். அவன் யாகத்துல தப்பு நடந்து போறது, அதனால செத்து போறான். அவன் செத்துறான். அது இல்லாத வாஜ்பேயி யாகம்னு ஒண்ணு இருக்கு. வாஜ்பேயி யாகம்ன்றது வந்து அதுதான் மிருத்யுஞ்சய யாகம்னு இப்போ நம்ம பண்றோம் பாருங்க. மிருத்யுஞ்சய யாகம் இது கிரந்தத்துல வந்து வாஜ்பேயி யாகம்னு பேரு. போர்ல ஜெயிக்கிறது. மித்ருன்றது வந்து சத்ருவுக்கு எதிரி மித்ரு கிடையாது, மிருத்துன்னு பேரு. மிருத்துன்றது வேற, மித்ரு வேற. மிருத்துஞ்சய யாகம், மிருத்துன்றது வேற, மித்ரு வேற. மிருத்துஞ்சய யாகம்ன்றது, மிருத்துன்றது வந்து எதிரி, மித்ருன்றது வந்து நண்பர். மிருத்துஞ்சய யாகம் போர்ல எதிரியை ஜெயிக்கிறதுக்கு அது பண்றது. அடுத்தது அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம்ன்றது தான் வந்து இந்திர பதவிக்காக பண்றது. இந்திர பதவி அடையணுன்றதுக்காக 100 அஸ்வமேத யாகம் பண்ணி முடிக்கணும். இந்த 100 அஸ்வமேத யாகத்தை முடிச்சுட்டா இந்திர பதவி கிடைக்கும். இந்திர பதவி கிடைச்சிட்டா அந்த அஸ்வமேத யாகத்தோட பலன் கிடைக்கும். அதுலதான் அந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணி தான் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது 99 யாகம் முடிஞ்சிடுறது. 100வது யாகம் பண்ணும்போது இந்த சரக ராஜா பண்ணும்போது 100வது யாகம் பண்ணும்போது இந்திரனுக்கு தன்னோட பதவி போயிட்டு போறதுன்னு பயம் வந்துடுது. உடனே அந்த யாக குதிரையை கொண்டு கவர்ந்து கபில முனிவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். அவர் நிஷ்டையில் இருப்பார். அவருக்கு எதிர கொண்டு கட்டிட்டு போயிடுவோம். கட்டிட்டு போயிட்டு வந்து சரகராஜா தப்பா புரிஞ்சுட்டு இதை கட்டிட்டு சகர முனிவர் தான் கட்டிட்டு இவர் மாதிரி ஆக்ஷன் பண்ற இது இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த ரிஷின்ட்டு அவரை அடிச்சிடுறான். அதுதான் சொன்னேன் இல்லையா கதை. அவரை வந்து அடிக்கிறான். அடித்த உடனே அவர் கண்டுபிடிச்சு பார்க்குறா, எல்லாரும் செத்து போயிடுறான். இந்த சரகன் ராஜாவுக்கு இது பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு 60,000 ராஜாக்கள் வர, 60,000 பிள்ளைகள் சரகனுக்கு. இந்த 60,000 பிள்ளைகளும் வர, 60,000 பிள்ளைகளும் செத்து போயிடுறான். இந்த சரகனோட செல்வம் வந்து கணக்கில் அடங்காத செல்வம். அவள செத்து போன உடனே அந்த செல்வம் அதுக்கு பின்னாடி பிற்காலத்தில் பகீரனுக்கு தெரியுது. பகீரன் அந்த செல்வத்தை எல்லாம் விரும்பல, அவளுக்கெல்லாம் மோட்டம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்க்குறான். அதுக்கு தான் அவங்க கங்கையை தவா இருந்து பகீரத பிரயத்தனம்னு வாழையாதான். கங்கையை தவா இருந்து அவன் சாதாரணமாக இல்லை, ஒத்த விரல்ல காலை ஊறிட்டு கீழே தலையில ஊறிட்டு கையை மேலே தூக்கிட்டு அப்படியே எத்தனையோ வருஷங்கள் தவா இருந்திருக்கான். பல வருஷங்கள் தவா இருந்து அதுக்கப்புறம் ஈஸ்வரன் பிரசன்னமாகி அதை ஒத்துருக்கார். அதுக்கப்புறம் கங்கா வந்தது. கங்கா வரும்போது 6 வாரமாக வந்தது. ஈஸ்வரன் ஜடாமுடியில் தாங்கினது, கீழே விட்டது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கங்கையை கொண்டு விட்டு தான் அவளை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். ஆனால் அவள் சேர்த்து வச்ச செல்வம் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக இருக்கு. அந்த செல்வத்தை தான் இன்னைக்கு காண்டவ பிரஸ்தத்தில் இப்போ வந்து கிருஷ்ணன் அவளுக்கு எடுத்து கொடுத்தா இல்லையா,
இந்த இந்திரபிரஸ்தம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த அந்த செல்வம் தான். அந்த செல்வத்தை தான் பாம்புகள் பாதுகாத்துருந்தது. கிருஷ்ணன் போய் அந்த பாம்பை எல்லாம் இது பண்ணி அதுக்கு எல்லாம் அந்த பாம்புகள் சீர்றது ரொம்ப கடிக்கிறதுக்கு வருது. இப்போ அந்த காண்டவ பிரசத்தில் கடிக்கிறதுக்கு வரும்போது அதை சமாதானம் பண்ணி கிருஷ்ணன் தான் வந்திருக்கேன், நான் எனக்கு இந்த செல்வம் வேணும் வாழ்க்கை நான் எடுத்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த பாம்புகளை எல்லாம் விலகிட்டு அந்த அந்த இதை எடுத்து கொடுக்குறாரு அந்த செல்வத்தை. அந்த செல்வத்தை வச்சு தான் இந்திரபிரஸ்தம் கட்டுறா அந்த இடத்துல. இந்த இந்திரபிரஸ்தத்தை பார்த்து தான் துரியோதனனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருது. இந்த இந்த இந்திரபிரஸ்தத்தில் தான் இப்போ ஆயுஷயாக நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து கிருஷ்ணனை வந்து இப்போ சீஃப் கெஸ்டாக மாற்றினா இல்லையா, சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணனை வச்சு கிருஷ்ணனுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும்னு பண்ண உடனே தான் சிசுபாலன் கொதிச்சு போய் எழுந்து கண்டபடி திட்டான். இப்போ சிசுபாலன் செத்து போனது அப்படி தான் செத்து போனான். சிசுபாலன் செத்து போய் சிசுபாலனோட ஆவி போயிட்டா மூணாவது பிறகு தந்தவக்கரன் சிசுபாலன் சொன்ன இல்லையா, இவன் செத்து போயிடுறான். செத்து போன உடனே அந்த யாகம் நடந்த இடத்துல அந்த இதில் இந்திரபிரஸ்தத்தில் எல்லா ராஜாக்களும் பயப்படுறான், பாதி ராஜாக்கள் ஆனந்தப்படுறான். ஏன்னா சிசுபாலன் பெரிய தலைவலி. சிசுபாலன் வந்து ஒரு மாதிரி ரவுடிசம் ஜாஸ்தி, சிசுபாலன்கிட்ட நேர்மை கிடையாது. அதனால அவன் செத்ததே மேல் நம்மளுக்கு. அவனை ஒழிச்சானே நல்ல காலம், கிருஷ்ணன் வந்து அவனை ஒழிச்சானே, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான், நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. சிலர் வந்து கிருஷ்ணனுக்கு அந்த சிசுபாலனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ராஜாக்கள் வந்து வெறுத்து போய் எழுந்து போயிடுறான். சிலர் வெளிநடப்பு செய்யும் போயிடுறான் அந்த ராஜசேகரத்தில். அவன் வந்து பயந்துட்டு போயிடுறான். அவன் யாரும் சண்டைக்கு போடல, சண்டை போடுறதுக்கு ரெடியாக இல்லை யாரும். சண்டை போட்டால் கிருஷ்ணன்கிட்ட ஜெயிக்க முடியாது, அர்ஜுனன்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை, போயிடுறான். அவள்லாம் போயிடுறான். இவன் அந்த துரியோதனை மட்டும் வயத்துக்குள்ளே புகைஞ்சிட்டே இருக்கான், இப்படி ஒரு மாளிகை கட்டிக்காரன்னு. நான் அது முடியறது அந்த ராஜசேகரம் முடிஞ்ச உடனே அவாவா நாட்டுக்கு போயிடுறான். அவாவா நாட்டுக்கு திரும்பி போயிடுறான். கிருஷ்ணன் அவன் பாட்டுக்கு கிருஷ்ணன் வந்து அவன் துவாரகைக்கு போவார். இந்த துரியோதனன் வந்து அவனோட நாட்டுக்கு போயிடுவான். சகுனியும் அவன் நாட்டுக்கு போயிடுவான். சகுனி துரியோதனன் தான் இருக்கான், அஸ்தினாபுரத்துக்கு போயிடுறான். எல்லாம் பீஷ்மர் சகுனி எல்லாரும் அஸ்தினாபுரத்துக்கு போயிடுறான். பீஷ்மருக்கு மனசு நிறைவாக இருக்கு, நல்ல காலம் நல்ல ஒரு இதை நம்மளுக்கு பண்ணி கொடுத்தானேன்னு. நல்ல நம்ம பிரித்து கொடுத்த நாட்டை வந்து காட்டை எல்லாம் இதுவாக்கி பீஷ்மர் இது தர்மன் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு உடனே பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா வச்சுருக்கா, நல்லா நாட்டை ஆண்டுட்டு இருக்கா, பரவாயில்ல. நம்ம பிரித்து கொடுத்தோம், நாசமாகிடுதுன்ற பேர் இல்லாத காட்டை குட்டை கொடுத்துட்டோன்றது இல்லாத அந்த பேர்லாம் இல்லாத போயிடுது, தப்பிச்சோன்னு பீஷ்மர் நினைக்கிறார். எல்லாரும் மற்றவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஆனால் துரியோதனனுக்கும் துரியோதனோட கௌரவர்கள் 100 பேருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இதில் முக்கியமான பங்கு ஞாபகம் வச்சுக்கோ. கௌரவர்கள் 100 பேர், சகுனி திருதராஷ்டிரன். இவாளுக்கு ஆகலை. சகுனி வந்து எப்படியாலும் இவாளை மாட்டி ஒன்றுன்றதுக்காக தான் அங்கே இருக்கான். அதனால அவன் கணக்குன்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஆகலைன்றது இல்லை. அவன் இவாளை சேர விடாதையே பண்ணிட்டு இருக்கான் கடைசி வரைக்கும். அதனால சகுனியை சொல்ல முடியாது. இதில் இவன் திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனுக்கும் உள்ளுக்குள்ளே கொதிக்கிறது. இது இப்படியே இருக்கட்டும். கிருஷ்ணன் அங்கே போனா இருப்பாங்க, இங்கே விட்டுட்டு அங்கே போன உடனே பார்த்தா துவாரகா மேலே கிருஷ்ணன் அங்கே இல்லைன்ன உடனே துவாரகா மேலே தந்தவக்கரன் படம் எடுத்திருப்பான். தந்தவக்கரன் வந்து கிருஷ்ணனுக்கு அம்மாஜி சொன்னேன் இல்லையா, அம்மாஜி முறை. அவனோட ஃப்ரெண்டு கம்சன் அவனோட ஃப்ரெண்டு கம்சன் வந்து அவனோட உறவும் கூட இல்லையா. கிருஷ்ணனுக்கு மாமான்னா அவனுக்கு மாமா தானே. மாமா இது பண்ணோடனே நம்ம மாமாவை கொண்டுட்டான்றது அந்த வெறுப்பெல்லாம் தந்தவக்கரனுக்கு கிருஷ்ணனை பிடிக்காது. கிருஷ்ணனை எப்படியாலும் கொல்லணும்னு துடிச்சுட்டு இருப்பான். இந்த துவாரகையில் இது மாதிரி படையெடுத்துக்கான்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் அங்கே போவார். துவாரகைக்கு போனால் அவன் வந்து சண்டைக்கு ரெடியாக வந்து சண்டை போட்டுருப்பான். துருப்புகள்லாம் ராஜா இல்லாமலே சண்டை போட்டுருக்கும் அந்த சேனாதிபதியோட தலைமையில். உடனே கிருஷ்ணர் போவார். போன உடனே இது எல்லாம் யார் எப்படி என்ன பண்ணுறான்னு கேட்பார். கேட்ட உடனே தந்தவக்கரன் வந்திருக்கான உடனே சக்கரத்தாழ்வாரை ஏவுவார். ஏவி தந்தவக்கரனை கொண்டுடுவார். தந்தவக்கரனை கழுத்தை அறுத்துட்டு தந்தவக்கரனை அவனுக்கு மோட்சம் கொடுத்துருவார். தந்தவக்கரனும் ஜோதியாக மாறி மேலே போகிறான். மேலே போன உடனே நம்ம கூட சண்டை போட வந்தவன் உங்ககிட்ட சண்டை போட வந்தவனுக்கு போய் ஜோதியாகி அவனை மோட்சம் கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்பான் எல்லாரும். கேட்கும்போது அவனோட ஹிஸ்ட்ரி இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, இந்த 22 அவதாரம். இந்த 22 அவதாரத்தில் முதல் அவதாரம் நான் தான், சனத்குமார்கள் தான். நான் தான் வெளியில் வந்திருக்கேன்னு தெரியாத மகாவிஷ்ணு உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பல அவதாரங்கள் அது ஒன்று. அது தெரியாத தடுக்க போய் அவள் சாபம் கொடுத்துதான் அந்த அந்த என்னோட சாபத்தால், என்னுடைய இன்னொரு அவதாரத்தோட சாபத்தால் வந்தவா தான் இவன். இங்கே வந்தவா இவனோட இப்போ இது முடிஞ்சிருத்து. இப்போ இவன் மோட்சமாகிட்டு போயிட்டான். 3வது பிறவி வந்து இந்த எனக்கு எதிரியா பிறக்கிற பிறவி பிறந்து முடிஞ்சிருத்து. அவள் இப்போ ஊருக்கு போயிடுறா. அவள் வந்து மோட்சத்துக்கு மறுபடியும் அவங்க வந்து விஷ்ணுலோகத்துக்கு போயிடுவா. துவாரபாலங்களாக மறுபடியும் இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவள் போயிடுறா. இப்போ தந்தவக்கரனும் செத்து போயிட்டான், சிசுபாலன் செத்து போயிட்டான். அவளோட 3 பிறவிகளும் முடிஞ்சு போச்சு. துவாரகை கிருஷ்ணன் திரும்பியாச்சு. துரியோதனன் அவள் நாட்டுக்கு போயாச்சு.
திருதராஷ்டிரனும் போயாச்சு, சகுனி போயாச்சு, எல்லா ராஜாக்களும் போயாச்சு. இவன் அசுமேத யாகம் முடிச்சுட்டு அந்த இதில் சந்தோஷத்தில் இவன் என்ன ஜாலியாக இருக்கா இங்கே. நாளைக்கு அடுத்த எபிசோட பார்ப்போம். தேங்க்யூ.